புரட்சி தலைவருக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த மேடையில் கலைஞர் கருணாநிதி ஏறினார். சென்னை தமிழ்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜு பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? அதாவது 20/5/1973 அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் கழகத்துக்காக புரட்சி தலைவர் அவர்கள் வாக்கு சேகரிப்புக்காக ஆத்தூர்ன்ற பகுதிக்கு வரவிருக்கிறார். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் வந்து மேடைய அலங்காரம் தோரணம் போட்டு புரட்சி தலைவர் வரான்ட்டு ஃபுல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி தயார் நிலையில இருக்கு. அப்போ 4-5 கார் தபதபன்னு வருங்க. அந்த கார்ல இருந்து யார் இறங்குறான்னு பார்த்தா கருணாநிதி அவர்கள் இறங்குறாரு. அந்த மேடையை பார்த்தோன்னு கடகடகடன்னு மேடையில ஏறுறாரு. அவருடைய திமுகவுடைய வாக்கு சேகரிக்கிறதுக்கு பேச ஆரம்பிக்கிறார். உடனே அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நிறுத்துங்க, போதும் பேச்சு நிறுத்துங்க, இது புரட்சி தலைவருக்காக நாங்க ஏற்படுத்திய மேடை, இதுல நீங்க ஏறி இருக்கீங்க அப்படின்னு ஊர் மக்கள் கேட்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமே, யார் மேடையா இருந்தா என்ன, நானும் ஓட்டு கேட்கத்தானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார். அப்பொழுது ஊர் மக்கள் எல்லாருமே, நீங்க என்னதான் நீங்க ஓட்டு கேட்டாலும் உங்களுக்கு ஓட்டு நாங்க போட மாட்டோம், எங்க தலைவர் புரட்சி தலைவருக்கு இரட்டை சின்னத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் எல்லாருமே, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அப்படின்ட்டு ஊர் மக்கள் மொத்த பேரும் சொன்ன உடனே அவருக்கு அசிங்கப்பட்டு உடனே கட்டன்னு இறங்கி கார்ல ஏறி அவங்க பாட்டில் கிளம்பி போயிட்டாங்க. இது வந்து ஆத்தூர் தொகுதியில நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். அந்த கிளிப்பிங் வேணா கூட போடுறேன், பாத்துக்குங்க. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஸ்டோரி அடுத்த நிகழ்ச்சியில மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.